Assalamualaikum and hello everyone. I am Hajara from Ilangai samayal. நாம இன்னைக்கு வெடிப்பு இல்லாம ரொம்ப சூப்பரா வீட்டிலே எப்படி கட்லெட் ரெடி பண்றேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இதோட 3 பச்சை கொச்சுக்கு அதையும் குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அண்ட் இதோட நாங்கள் அவிச்செடுத்த மீன் அதை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அண்ட் இதோட இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை 2 கொத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொதித்து வரும் பொழுது 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கொள்ளணும். கடுகு சேர்த்துனதும் கடுகு நல்லா வெடிக்க ஸ்டார்ட் ஆனதும் நாங்கள் இதோட இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் அதோட கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து ஓரளவு வதக்கி எடுத்துக்கொள்ளணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இதுக்கு சேர்த்துக்கொள்ள வேணாம், விழுதா இடித்து நல்லா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயில் ஓரளவு நல்லா முருகி வரும்போது நாங்கள் இதோட வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் 2 சேர்த்துக்கொள்ளணும். இப்போ சேர்த்துனது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் துண்டு கொச்சிக்காய், 1 டீஸ்பூன் உப்புத்தூள். இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறமா நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். உப்பு தூளாக போட்ட மட்டுக்கும் ரொம்பவுமே நல்லது. தண்ணி சேர்த்துனோம்னா எங்கள் ஃபில்லிங் இன்னும் தண்ணி விட ஸ்டார்ட் ஆகும். வெங்காயம் ஏற்கனவே தண்ணி விடும். அதெல்லாம் இப்போ வெங்காயம் நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆக அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் வெங்காயம் ஓரளவு வதங்கி நாங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொள்ள வேணும். குறைஞ்சபட்சம் 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சாலே கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நாங்கள் இப்போ ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் இதோட அவிச்செடுத்த கிழங்கு 500 கிராம் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். அண்ட் இதோட 200 கிராம் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ நாங்கள் இதெல்லாம் மசச்சு எடுத்துக்கொள்ள வேணும். வாழைக்காய் சேர்க்கறதுல எங்களோட கட்லெட் உருண்டை பிடிக்கச்சில ரொம்ப அழகாக வெடிக்காமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதோட அவிச்செடுத்த மீனையும் சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் இதோட நாங்கள் வெங்காயக்கறி ஃபில்லிங் பண்ணி எடுத்தோம். அதையும் சேர்த்து 3 மிக்ஸ் பண்ண அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அண்ட் நாங்கள் ஸ்டவ்வில் வெங்காயக்கறியோட கிழங்க சேர்த்துறோம்ண்டாக்கா அதோட மீனையும் சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொண்டு தான் சேர்த்துக்கொள்ளணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கொண்டு நாங்கள் கிழங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது லேசாக ஈரமாய் வரும். கிழங்கு லேசாக தண்ணி விடவும் அதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கொண்டு பண்ணுன்னு ரொம்பவுமே நல்லது. அப்போ எங்களுக்கு உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப ஷேப்பாக வராது. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நாங்கள் இது மாதிரி கைகளால் ஓரளவு சைஸில் நாங்கள் பண்ணி எடுத்த கட்லெட் கறியால் கைக்கு எடுத்து இது மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்துக்கொள்ளவும் வேணும். ரொம்பவும் பெருசாக உருண்டை பிடிச்சு எடுத்துக்கொள்ளவும் வேணும், ரொம்ப சின்னதாகவும் பிடிச்சிக்கொள்ள வேணும். ஓரளவு சைஸில் பிடிச்சி எடுங்க. கட்லெட்டுக்கு இது மாதிரி லேசாக ஹார்டாக தான் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். நார்மலாக நாங்கள் சாஃப்டாக பிடிச்சு எடுத்தோம்னாக்கா எங்களுடைய கட்லெட் வெடிக்க சான்சஸ் இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் ஹார்டாக பிடிச்சு எடுத்துக்கொள்ளவும் வேணும். இப்போ இது போல் ரொம்ப சூப்பராக பிடிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் கோதுமை மா அண்ட் 2 சீட்டிகை மஞ்சள் அண்ட் இதோட 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதுக்கு நாங்கள் திக் பேஸ்ட்டாவெல்லாம் கரைச்சி எடுத்துக்க கூடாது. நல்லா தண்ணியாக தான் கரைச்சி எடுத்துக்கொள்ளவும் வேணும். நாங்கள் திக்காக கரைச்சோம்னா பிஸ்கட் தூள் 2 தடவை நாங்கள் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது எங்களுக்கு கட்லெட் மேல் பக்கம் நல்லா தடிப்பமாக இருக்கும். அப்போ சாப்பிடச்சில அவ்வளோ டேஸ்ட் எங்களுக்கு இருக்காது. இப்போ இது போல் தான் நாங்கள் கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். மாவு நல்லா தண்ணித்தன்மையாக இது மாதிரி நான் விரலை விட்டு பார்க்குறேன். இது போல் தான் இருக்கணும். விரலை நல்லா திக்காக இல்லாமல் இது போல் மாவையும் கரைச்சி எடுத்துக்கொள்ளணும். அண்ட் இதோட நான் பிஸ்கட் தூளையும் சேர்த்துக்கொள்ளுவேன். இப்போ இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஒரே அளவாக நான் கட்லெட் உருண்டையெல்லாம் பிடிச்சு எடுத்துக்கொண்டாச்சு. இப்போ பிடிச்செடுத்த உருண்டையால் ஒரு உருண்டையை எடுத்து இப்போ நாங்கள் இதை மாவில் சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ கரைச்செடுத்த மாவில் இது போல் 2 தடவை மேலால் கரைச்செடுத்த மாவு சேர்த்துனதும் இப்போ நாங்கள் இது பிஸ்கட் தூள் இதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்தினம் இதுக்கு மேலால் எகெயின் நாங்கள் பிஸ்கட் தூளை இது போல் சேர்த்துக்கொள்ளுங்க. எல்லா பக்கமும் இப்போ பிஸ்கட் தூள் நல்லா கட்லெட்டில் மிக்ஸ் ஆனது. இப்போ நாங்கள் இது மாதிரி கையால் லேசாக ரஃப்பாக இது மாதிரி உருண்டை பிடிச்செடுங்கோ. இது மாதிரி இப்போ ரொம்ப சூப்பராக இது மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்தாச்சு. இப்போ எகெயின் நான் அதே மாவில் கட்லெட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. நிறைய நேரம் மாவில் நாங்கள் வைக்கல கட்லெட்டை
சேர்த்துனதும் பிஸ்கட் தூளை இதோட சேர்த்துக்கொள்ளணும், மேல் பக்கமாக இது மாதிரி. இப்போ நல்லா சேர்த்துனதும் இது போல் மறுபடியும் நான் கைகளால் வந்து உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ரஃப்பாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து இதை பிளேட்டில் வைக்கும்போது கீழால் லேசாக வந்து பிஸ்கட் தூள் சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்துனது தான் இதை பிளேட்டில் வைக்கவும் வேணும். இப்போ ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டுக்கு ஒரு தடவை மாவில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அண்ட் பிஸ்கட் தூளை மிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ 2ஆம் தடவை வந்து இது போல் மாவு சேர்த்துனதுக்கு அப்புறமா மறுபடியும் பிஸ்கட் தூளை சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்துனதும் இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டுக்கு எப்படி பண்ணோமோ அதே போல் மேல் பக்கத்தில் பிஸ்கட் தூள் சேர்த்துக்கொள்ள. சேர்த்துனா எகைன் நாங்கள் வந்து இதை இன்னும் ரஃப்பாக வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கொள்ளணும். இதே போல் மீதி இருக்கிறதில்ல நாங்கள் இது மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கொள்ள வேணும். நான் மொத்தம் 30 கட்லெட் பண்ணி எடுத்திருந்தோம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக உருண்டை பிடிச்சேன். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டுக்கு எப்படி பண்ணி எடுத்தோமோ அதே போல் இதே ஃபஸ்ட்டு மாவு சேர்த்துக்கோங்க. மாவில் நல்லா ஊறி வந்தது மாவில் லேசாக. இப்போ எகைன் நாங்கள் பிஸ்கட் தூள் சேர்த்துக்கொள்ளணும். இது போல் ஒவ்வொரு உருண்டையும் ரொம்ப சூப்பராக பண்ணி எடுத்துக்கொண்டு இப்போ நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். ஃப்ரை பண்ணதுக்காக வேண்டிய ஒரு தவாவில் நல்லா தவாவில் தனித்துளி ஒன்றும் இல்லாமல் நல்லா ட்ரையாக காஞ்சி வந்ததும் இப்போ நாங்கள் இதோட எண்ணெய் சேர்த்துக்கொள்ளணும். எண்ணெய் நல்லா கொதித்து வரும்போது இது போல் இப்போ நாங்கள் இந்த ஸ்டைலிகஸிலே கட்லெட் 5 தான் நான் சேர்த்துக்கொள்ளுகிறேன். இந்த குட்டி தவா வேண்டதால் 5 சேர்த்துக்கொள்ளுகிறேன். ரொம்ப பெருசாக இருந்ததாலும் நிறைய சேர்த்துக்கொள்ளவும் வேணாம், ஓரளவு சைஸில் சேர்த்துக்கோங்க. அண்ட் நான் நிறைய கட்லெட் வந்து சேர்த்துக்கொள்ளும் போது வந்து எங்களுக்கு கட்லெட் வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது வந்து கட்லெட் வந்து வெடிக்க ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஃபுல்லங்கட வெடித்து போகும். கொஞ்சம் நிறைய சேர்த்தாமல் ஓரளவு கட்லெட் சேர்த்து நாங்கள் இது மாதிரி மேலால் எண்ணெய் தெளிச்சுக்கோங்க. இது மாதிரி சேர்த்து நாங்கள் இது மாதிரி ஒவ்வொரு அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் ஸ்பூனை போட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும். அதே நேரம் இது மேல் பக்கம் ட்ரை ஆகி வரும்போது நாங்கள் எண்ணெய் எடுத்து மேல் பக்கத்தில் தெளித்து விட்டுக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி நாங்கள் வந்து இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும். இப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது வந்து எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். அதே நேரம் நாங்கள் வந்து கோல்டன் கலரில் இக்கச்சலே தான் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொள்ள வேணும். மிதமான தீயில் வைக்க வேணும் ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள், இந்த நல்ல கோல்டன் கலராகி வந்ததும் இப்போ இந்த ஸ்டேஜ் லிகஸில் நாங்கள் ஸ்டவ்லேருந்து கட்லெட்டை எடுத்துக்கொள்ளணும். இது போல் ஸ்டைனரில் ஒன்று தான் சேர்த்துக்கோங்க. அப்போ எண்ணெய் இருந்தெல்லாம் கீழே இறங்கி நல்லா எண்ணெய் இல்லாமல் இருக்கும். அதே நேரம் வந்து நல்லா காற்றெல்லாம் வெளியாகி ரொம்ப முறுமுரண்டும் எங்களுக்கு கட்லெட் கிடைக்கிற. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக கட்லெட்டை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஒரு வெடிப்பும் இல்லாமல் மீதி இருக்க எல்லா கட்லெட்டையும் இதே போல் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணி விடுங்க. அண்ட் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.